ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கும்பராசிக்கு எப்போது பணம் வரும், எப்படி பணம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பராசி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அது ஒரு குடம். எவ்வளோ பெரிய திறமைகள் இருந்தாலும் குடத்தில் இட்ட தீபம் மாதிரி வெளியில் தெரியாமல் இருக்கும். ஒன்ஸ் அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது நிறைய மனிதர்கள் இருந்தால் கூட இவங்களோட பேசும்போதும் பார்க்கும்போதும் தான் இவர்களுக்கு இவ்வளோ திறமை இருக்குங்கிறதாவே நம்ம கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்தையும் தன்னகத்தை அடுக்கி வச்சிட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட வெறும் குடம்னு சொல்கிறத விட ஒரு பவர் டேம் அப்படின்னு கூட சொல்லலாம். மின்சாரத்தை எவ்வளோ வீச்சு வீரியமானதுன்னு நமக்கு தெரியாதுல்ல, தொட்டு பார்க்கும்போது ஷாக் அடிக்கும்போது தெரியுது. கிட்டத்தட்ட ரெண்டு தன்மையும் இருக்கும். தன்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய துன்பம் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி வச்சுருக்கோம். அதே போல் கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கூட அதுவும் குடத்தில் விழுந்ததுக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவோட பார்வையோ சேர்க்கையோ அதோட தொடர்பு வரும்போதும் சனியோட பார்வை சேர்க்கை தொடர்பு வரும்போது தான் அந்த கிரகமே இயங்க ஆரம்பிக்குங்கிறது ஒரு ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல். சரி, இப்போ இந்த கும்பராசிக்கு எப்படி பணம் வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு எந்த இடத்துல இருக்குது அதை சார்ந்து அவர்களுக்கு பணம் வரும். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்கு பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் நேரடி வருவாய்க்கு உரிய கிரகமும் குரு தான். லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடமான தனுசுக்கு உரிய கிரகமும் குரு தான். அதனால் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த குரு கும்ப லக்னத்துக்கு அல்லது கும்ப ராசிக்கு குரு நல்ல நிலையில் இருந்தால் பணத்துக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் இருக்காது. வழக்கம் போல் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், நீங்கள் ராசிக்கு சொல்கிறீங்களா அல்லது கும்ப லக்னத்துக்கு சொல்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துக்கு பலன் பார்க்கும்போது நீங்கள் லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில் உங்கள் ராசிக்கு அடிப்படையாக வச்சு கும்பத்தில் தான் சந்திரன் இருந்ததுன்னா கும்பராசின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அங்கேருந்து குரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய குரு எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வருவாயை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ கும்பத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய குரு கும்பத்திலேயே இருந்தால் என்ன மாதிரியான வருவாய் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கும்பம்ங்கிறது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். கோயில், கோபுரம், மண்டபம், மைதானம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. கல்லறையை குறிக்கக்கூடியதும் கும்பம் தான். டிவி ஆண்டனாவை குறிக்கக்கூடியதும் கும்பம் தான். அடுத்தது கோயில்கள், மலை குகைகள் இது எல்லாத்தையும் கடந்து கும்பத்துக்கு செக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த கிரைண்டர் இந்த மாதிரி உணவுகளை இப்போ இந்த தயார்படுத்தணும் இல்லையா, மாவு அரைக்கக்கூடிய எந்திரங்கள் தான் நம்ம கிரைண்டர்னு சொல்கிறோம். அதனால் கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்கள் உணவு பிரியர்களாக இருப்பாங்க. எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எங்கே போனால் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட முடியுங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு போவாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ருசியாக சாப்பிடணும்பாங்க. அது மாதிரி நிறைய ரெசிபிக்களை உருவாக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறதுனால உணவு சார்ந்த தொழில்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்ல கை கொடுக்கும். சாதாரண ரோட்டு ஓரத்தில் போண்டா போட்டு விற்றாலும் சரி, வடை போட்டு விற்றாலும் சரி, இந்த உணவு சார்ந்த தொழில்கள் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அப்படியே இப்போதைக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகள்னால் கூட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுன்னு ஒரு ஹோட்டல் வச்சுனுங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஓடிட்டுருக்கும். அதனால் உணவு சார்ந்த தொழில்கள், கோயில் சார்ந்த தொழில்கள் 2ஆம் இடத்துக்குரிய கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய குரு லக்னத்திலே இருந்தால் அந்த தன்மை இருக்கும். இதை நோக்கி அவர்களுடைய வருவாய் இருக்கும். அடுத்து கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய குரு கும்பராசிக்கு 2ஆம் இடமான மீனராசியிலேயே இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது பொதுவாக என்ன சொல்லுவோம்னா காரகோ பாவனாஸ்தி, தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்த காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துக்குரிய கிரகமும் அவராக வருவதனால அந்த இடத்துல பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் சார்ந்த, லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த, கடல் பொருட்கள், இந்த கடல் உணவுகள் சார்ந்த தொழில்கள் மூலமாக இவர்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். அடுத்தது வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றது, வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் அது சார்ந்த துறைகள் இதர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். மீனம்ங்கிறது 12ஆவது ராசி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மோட்சத்தை சொல்லக்கூடிய, ஆன்மீகத்துக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய விஷயங்களும் சொற்பொழிவு ஆற்றுபவர்களுக்கும் இது நல்ல பலனை கொடுக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து முதலீடு சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள். இன்னும் நான் ஒரு 15 வருஷம்தான் சர்வீஸில் இருப்பேன், அதுக்குள்ளே பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், என்னுடைய வருமானம் இவ்வளோ தான் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் இன்சூரன்ஸுக்கு இவ்வளோ பண்ணுங்கள், இதில் இவ்வளோ பண்ணுங்கள், கொஞ்சம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டுங்க, கொஞ்சம் லேண்டில் போட்டுங்க, கொஞ்சம் நகையை வாங்கி வச்சுங்க, உங்களோட சேஃப்டிக்காக ரிசர்வ் ஃபண்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோசனைகள்லாம் தெளிவாக சொல்கிறாங்கல்ல நிதி ஆலோசகர்கள்.
அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கும். பொதுவாகவே 2ஆம் இடத்துல குரு இருந்தால் அவர்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மங்களகரமாக இருக்கும். அவர்கள் நல்லது சொன்னால் உடனே பலிக்கும். அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் சார், நீங்கள் நல்லா இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார், அது போதும் சார்பாங்கள்ல, அவர்களுக்கெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல உள்ள குரு நல் வாக்கு மூலமாக அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். நல்ல ஆலோசனை சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது கும்பராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு 3ஆம் இடமான மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நெருப்பு ராசி, இன்னொரு பக்கம் மலைகளையும் அந்த மாதிரி சில விஷயங்களையும் குறிக்கக்கூடியது. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இராணுவம், அணு உலைகள்னு சொல்லக்கூடிய உலைகள், அதாவது இந்த எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ரிகள் இருக்குல்ல, உருக்காலை, இந்த மாதிரி உலைகள், அந்த மாதிரி இடங்கள்லேருந்து நிலங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது எழுத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால அதற்கான ஆவணங்களை தயார் செய்து கொடுத்தல். அப்புறம் புதுசாக முயற்சி பண்ணுறாங்கல்ல, பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த இனிஷியல் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது, எங்கெங்கே என்னென்ன பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது, இந்த பின் நம்பர், டின் நம்பர், இந்த மாதிரி நம்பர்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனை, புதிய முயற்சிகளுக்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுக்குறவர்களுக்கல்ல, இது மூலமாக அவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதே போல் சில பேர் சுற்றுலா அடிக்கடி சின்ன சின்ன ஊர்களுக்கு போயிட்டு வர இந்த லைசன்ஸ், பர்மிட் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, அதே துறையிலும் இருப்பாங்க, வாங்கி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்கல்ல, இதன் மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 2ஆம் இடத்துக்குரிய குரு கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய குரு 4ஆம் இடமான ரிஷபராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது குருங்கிறது ஒரு சுபக்கிரகம். அடுத்தது அது போய் அமரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சுபக்கிரகத்தோட வீடு. ரெண்டுமே பகை கிரகங்கள், தன்மையால் பகை கிரகங்களாக இருந்தால் கூட ரெண்டுமே செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடத்தில் குரு இருந்தால் இவர்கள் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த அறிவாளிகளாகவும் இருப்பாங்க. வெறும் அறிவாளி மட்டும் இல்லை, எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிற சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அது செய்யக்கூடிய புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள். இந்த தங்க வைர நகைகளை எப்படி சேகரிக்கிறதுங்கிறது அவங்களே சேமித்து வச்சுப்பாங்க. அவங்களுக்கு அந்த நிதி சம்மந்தப்பட்ட முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க. பால் பண்ணை சம்மந்தப்பட்ட தொழில்களில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். தங்க வைர நகைகளை எப்படி வாங்குறது, எங்கே வாங்குறது, அதை எப்படிலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது, பாதுகாப்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் அவங்க அதிகமாக சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கால்நடைகள் மேலே, பசுக்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும். வங்கி, ஃபர்னிச்சர், வாகனங்கள், இது சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே அதுங்க உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வருவாய் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு இல்லையா, அதாவது ஒரு குரு இன்னொரு குருவோட வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. 2ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ஆம் அதிபதியாக போய் உட்கார்றதுனால, வாக்குஸ்தான அதிபதி வித்தை ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால இவர்கள் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பலிக்கும். இந்த மாதிரி ஆட்கள் ஜோதிடம் பார்த்து பலன் சொன்னாங்கன்னா, அவங்க தப்பாக சொன்னால் கூட சரி, நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் நம்ம நல்லா இருப்போம். அதாவது இவர்களுக்கு இந்த வாக்கு பலிதமாகுங்கிறது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு 5ஆம் இடமான மிதுனத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது காரகபாவனஸ்தின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு குருவுக்கு அவ்வளோ உகந்த வீடு அல்ல. அதாவது இவர்களுக்கு அளவுக்கு அதிகமான திறமை இருக்கும். ஒரே நேரத்தில் 2 குதிரையில் சவாரி பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. ரெண்டுத்துலேயும் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவாங்க. ஆனால் இவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்க்கக்கூடிய வருவாய்ங்கிறது சற்று குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அடுத்தது இந்த டாக்குமெண்டேஷன், ஒன்றுத்துக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணோம் இல்லையா, ப்ராப்பர்ட்டி விற்கிறது வாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கோர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் டிராஃப்டிங் போடுறதுக்குன்னு சில வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, ஆர்கியூ பண்ணுறதுக்குன்னு சில வழக்கறிஞர்கள் இருப்பாங்கள்ல, அது மாதிரி இதில் டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குறது. இந்த பூர்வீகமான விஷயங்கள், பரம்பரையான விஷயங்களில் பிரச்சனை இல்லாமல் அது கிளியராக ஆலோசனை சொல்லி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்களில் இவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த விழாக்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, ஒரு நிகழ்ச்சியை அழகாக முடித்து கொடுக்குற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதன் மூலமாக நல்ல வருவாய் கிடைக்கும். கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இவர்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். என்ன தான் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட சைடில் இன்னொரு வேலை மூலமாக வருவாயிட்டதுக்கான முயற்சிகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு 6ஆம் இடமான கடகத்தில் இருந்தால் உச்சம்தான். பொதுவாக குரு நல்ல நிலைமையில் ஆட்சியை உச்சம் பெற்றிருந்தால் கூட அது 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ மறையிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா அறிவு இருக்கும், திறமை இருக்கும், அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படாது.
ரெண்டாவது வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் கூட நல்ல நோக்கத்துக்காக சொன்னால் கூட அது நல்ல விஷயங்களில் நடக்காதுங்கிறதுனால நம்மளுடைய உழைப்பும் திறமையும் மற்றவர்களுக்கு பயன்படும். அதனால் என்னென்னா அடுத்தவர்களோட பிரச்சனைகளை தீர்ப்பு வைக்கிறதுல நம்ம ஒரு ஆர்வம் செலுத்தினோம்னா அவர்களுக்கு இந்த வருவாய் நல்ல மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு 7ஆம் இடமான சிம்ம ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப அற்புதமான அமைப்பு தானே. ஏன்னா சிம்மம்ங்கிறதே பார்த்திங்கன்னா அரசாங்கத்தையும் உயர் பதவியையும் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் குறிக்கிற இடம்ங்கிறதுனால இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்வாக்கு மிக்க குடும்பத்திலேருந்து வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்களுடைய நண்பர்கள் அல்லது இவர்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்களும் மிகுந்த செல்வாக்குள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள்ங்கிறதுக்கு வாக்கு இருக்குது. அடுத்தது சூரியன் வீட்டில் குரு இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலே எல்லா வகையிலும் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும், அதன் மூலமாக வருவாய் கிடைக்கும். சிலருக்கு நல்ல அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, மிகப்பெரிய கான்ட்ராக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணுறாங்கல்ல, அந்த மூலமாகவும் நிறைய பேருக்கு வருமானம் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு சில வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க. இந்த கமிஷன் அது இதெல்லாம் போடுறாங்கல்ல, இந்த வாரியம் அந்த வாரியம், அந்த மாதிரி பொறுப்புகளில் போய் இருந்து கூட அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட சில வேலைகளை பார்த்திங்கன்னா இவங்க நம்ம அவுட் சோர்சிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்காங்கல்ல, அவர்கள் கூட பண்ணி கொடுப்பாங்க. இது நண்பர்கள் மூலமாகவே நிறைய கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 100-200 கார் வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த கான்ட்ராக்டுக்கெல்லாம் கார்கள் ஓடிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கலாம். பேனா பென்சில் இதெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க, அந்த டெண்டர் எடுத்து பண்ணுறவங்க, இவர்களுக்கு கூட இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மனைவி வந்ததுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இவங்களுடைய செல்வாக்கு இன்னும் அதிக அளவுக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மனைவி நல்ல நிலையில் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களே நல்ல பணியிலையோ நல்ல ஒரு தொழில் உச்சத்திலேயோ இருந்து அவருக்கு நல்ல வருவாயை கிடைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான குரு 8ஆம் இடமான கன்னியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. வாக்குஸ்தானாதிபதி போய் 8ஆம் இடத்துல மறையிறது, நேரடி வருவாயை கொடுக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது பார்க்கும்போது இவர்களுக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எந்த துறையில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு வருவாய் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுடைய செயல்பாடுகள், அதாவது இவர்களுடைய பேச்சை பார்த்திங்கன்னா இவர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். அதனால் கூடுமான வரையில் ஒன்று பார்த்திங்கன்னா அதிகமாக பேசி பேசி காரியத்துக்கு எடுத்துடுறவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் சைலண்ட்டாக இருந்து கெட்டு போகிறதா இருக்கும் இல்லையா. அதனால் இவர்கள் என்ன மாதிரி வேலையை எடுக்கலான்னா மற்றவர்களுடைய நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு சில வேலைகளை செஞ்சு கொடுக்கறது, அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அல்லது உதவியாளர்களாக இருந்து சில வேலைகளை செஞ்சு கொடுக்கும்போது அதன் மூலமாக ஓரளவு வருவாய் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயுள் காப்பீடு எடுத்து கொடுக்கலாம்ல, அது ஒரு மறைமுகமான வேலை தானே. அடுத்தது உயிர் சொத்துக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை இதை சரி பண்ணி கொடுக்கலாம்ல, சில பேருக்கு இழப்பீடுகளை வாங்கி கொடுக்கலாம்ல, இந்த மாதிரி சில வேலைகள் மறைமுகமான வேலைகள் இன்னொருத்தவர்களுக்காக நம்ம செய்யும்போது அது இவர்களுக்கு நல்ல மாதிரியான பலன் கிடைக்கும். சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யாரும் எதிர்பாராத அளவுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். இது புதனோட வீட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அதை பயன்படுத்திக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வாய்ப்புகள் எப்போ வந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டால் அது நல்ல பலனை கொடுக்கும். இது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு 9ஆம் இடமான துலாம் ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருப்பதால் இவர்களை பொறுத்தவரை என்ன வியாபாரம் செய்தாலும் அதில் ஒரு பகுதி எவ்வளவு தான் வருவாய் ஈட்டினாலும் அதில் ஒரு பகுதியை தானமாக கொடுப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ரெண்டாவது இவர்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டாங்கன்னா அது இவர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை பயக்காதுங்கிறதுனால வேறு மாதிரியான செலவுகளை இழுத்து விடும். அல்லது பார்த்திங்கன்னா தொழில் வாய்ப்புகள் அடிக்கடி கிடைக்காது. அதனால் எப்போதுமே வருவாயில் ஒரு பகுதியை ஒரு 10%, 5% அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுறத ஒரு முக்கியமாக எடுத்துக்கலாம். இந்த இடம் வணிக வீதிங்கிறதுனால குடும்பம் வரைக்கும் என்ன தான் வேலை கிடைச்சா கூட அவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுவும் அரசு துறை பணியாக இருந்தாலும் கூட சரி பார்த்திங்கன்னா அதுவும் வணிகம் சார்ந்த அந்த கம்பெனிகள் இருக்குல்ல, அரசு கம்பெனிகள், அரசு நிறுவனங்கள். இப்போ நீங்கள் நிலக்கரி நிறுவனம்னா கூட அது ஒரு அரசு நிறுவனம் தானே. அரசே மின்சாரத்தை தயார் பண்ணுறது, அரசே பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரி நிறுவனம் சம்மந்தப்பட்ட வீட்டில் இவர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். அதை இவங்க முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல பலனையே கொடுக்கும். என்ன நிலையில் இருந்தால் கூட இவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய சிலர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உயர் பொறுப்புகள்லாம் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
அடுத்து கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான குரு 10ஆம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பொதுவாக 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல. அந்தணன் 10ல் நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்னு தானே சொல்கிறாங்க. அதனால் இவர்கள் பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் இவர்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவர்களை விட வந்து அது ஏதோ ஓரளவு நம்மளோட திறமைக்கும் தகுதியை விட ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. இவர்களுக்கு ஆசிரியர் பணி வந்து ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வங்கித்துறை பணிகள், அப்படியும் இல்லைன்னா இந்த பூஜை இந்த மாதிரி வந்து அது சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்து கொடுக்குறார்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நேரடியாக முதலீடு செய்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி லாபத்தை பெரிய அளவுக்கு ஈட்டணும்னு நினச்சாங்கன்னா அதனால் இவர்களுக்கு பாதிப்பு வருங்கிறதுனால கிடைக்கிற வேலை நல்ல ஆலோசகர்களாக இருந்து மற்றவர்களை வந்து வெற்றி பெற வச்சு அதுலேருந்து ஒரு தொகுதியை வந்து இவங்க வந்து சம்பளமாகவோ கமிஷனாவோ வாங்கி கொள்வது இவர்களுக்கு நல்ல சிறப்பு. ஆசிரியர் பணி பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லாமல் இருக்கும். ஆசிரியர் வேலை எனக்கு கிடைக்கலன்னா ஒரு டியூட்டோரியல் காலேஜ் நடத்தலாம். ஒரு ஆசிரியருக்கு தகுந்த ஒரு அந்த சூழ்நிலை அந்த பணிகளோட ஒட்டி செய்யும்போது இவர்களுக்கு நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான குரு பகவான் 11ஆம் இடமான தனுசு ராசியில் இருந்தால், 2ஆம் அதிபதி 11ல் இருந்தாலும் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் இவர்களுக்கு பணம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா எந்த வழியிலேருந்து வருது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது, நிறைய வரும். பொதுவாக 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? அதுவும் வந்து இது வந்து ஸ்திர லக்னம் தானே, ஸ்திர ராசி தானே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தான். இவர்களை பொறுத்தவரை பணத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எப்போதுமே இருக்காது. ஆனால் வந்து அதே சமயத்தில் அது வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஊதாரித்தனமாக பெரிய அளவுக்கு செலவு செய்யாமல் அதை மிச்சப்படுத்தும் போது அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ளிசிட்டி சார்ந்த துறைகள், ஒரு புத்தகம் வெளியிடுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேசட் வெளியிடுறது, இன்னும் சொல்லப்போனால் சில அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வந்து தயாரித்து வெளியிடுறது, எது செய்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து யார் செய்கிறாங்கங்கிற ஒரு தெரியுது இல்லையா? ஒவ்வொரு ப்ராடக்டாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் யாருன்னு தெரியாதுல்ல. ஆனால் சில பொருட்களை பார்த்திங்கன்னா பிராண்ட் நேமே பின்னாடி வருதில்ல. அதுபோல் இவர்கள் என்ன தொழில் செய்தாலும் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர்களோட பேரும் புகழும் ஈட்டக்கூடிய அளவுக்கு சார்ந்த துறைகளில் தான் இவங்க எல்லாருமே நல்ல நிலையில் இருப்பாங்க. அவங்க எந்த துறையில் வேணாலும் செய்யலாம். 11ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய சப்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனா கூட நம்பி சில பேரை நம்பும்போது அவர்களால் உதவி செய்ய முடியாமல் போனால் கூட முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட இவர்களுக்கு ஏதாவது சில வாய்ப்புகளை கொடுத்து இவர்களுடைய பொருளாதாரத்தை நல்ல நிலையில் கொண்டு போவாங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு 12ஆம் இடமான மகரத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? பொதுவாக 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல சிறப்பு இருந்தால் கூட இந்த இடத்துல குரு நீச்சமாகிறதுனால என்ன தான் வந்து எவ்வளோ தூரம் சம்பாரிச்சா கூட பார்த்திங்கன்னா 10 ரூபா பொருளை ஈட்டுறதுக்கு சில பேர் வந்து 4 ரூபா அளவுக்கு உழைப்பு கொடுப்பாங்க. இவர்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 100 ரூபா அளவுக்கு உழைப்பை கொடுத்து 40-50 ரூபாயை தான் சம்பளமாக பெற முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் சில வேலைகள் வேறு வழி இல்லாமல் வருவாய் ஈட்டி ஆகணுங்கிறதுனால இவர்கள் தகுதிக்கும் திறமைக்கும் குறைவான சில வேலைகளை எடுத்து செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். இவர்களுக்கு வெளிநாடு போன்ற இடங்களில் வாய்ப்பு கிடைத்தால் கூட அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு நல்ல நிலையை தான். பொதுவாக குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய மைனஸ் இல்லாட்டி கூட இந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால அவர் எதிர்பார்த்த அளவுக்கு என்ன வேலை வேணாலும் செய்யலாம். வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். வெளிநாட்டில் போய் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கடும் உழைப்பு பின்னணி, அளவுக்கு அதிகமான உழைப்பை கொடுத்து வருவாய் ஈட்டக்கூடிய தொழில்கள் மூலமாக இவர்களுக்கு வருவாய் கிடைக்குங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன நேயர்களே, கும்பராசிக்கு எப்படி பணம் வரும், எப்போது பணம் வருங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.